Jojo's Stall. யூதா ஒகோட்சு த நெக்ஸ்ட் கோஜோ சரி ஆஃப்டர் கோஜோ. சத்துரு கோஜோவுக்கு அப்புறம் அடுத்த பவர்ஃபுல் சார்சரர் யாருன்னு சொன்னா ஆப்வியஸ்லி தட்ஸ் யூதா ஒகோட்சு தான். யூதா ஒகோட்சு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க மெயின் ரீசன் அவனோட பவுண்ட்லெஸ் கர்ஸ் எனர்ஜி அண்ட் எந்த டெக்னிக்கையும் காப்பி பண்ண முடியும். அண்ட் காப்பி பண்ணுறதுக்கும் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், பவுண்ட்லெஸ் கர்ஸ் எனர்ஜி. யூதா கர்ஸ் எனர்ஜி ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன்பேரலல்ட். எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா சத்துரு கோஜோவோட கர்ஸ் எனர்ஜி கெப்பாசிட்டியை விட யூதாவோட கர்ஸ் எனர்ஜி கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகம். யூதா கிட்ட இந்த அளவுக்கு கர்ஸ் எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்க மெயின் ரீசன் இஸ் ஜெனட்டிக் லைனேஜ். எஸ், சுகவரா ஃபேமிலி ஏ லெஜெண்டரி சார்சரர்ஸ் பிளட் லைனில் பிறந்தவன் தான் யூதா ஒகோட்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெறும் ரத்த பந்தத்தால் மட்டுமே இவன் எல்லாரும் ப்ராடஜி ஆஃப் கர்ஸ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. பாட்டம்லெஸ் கர்ஸ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் லிமிட்டட், ஆல்சோ இட்ஸ் நாட் லிமிட்லெஸ். கேட்கவே கொஞ்சம் ஃபன்னாக இருக்குல்ல? எஸ், யூதா ஃபர்ஸ்ட் இங்கே அவனோட மேசிவ் அமௌண்ட் ஆஃப் கர்ஸ் எனர்ஜி யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ கர்ஸ் எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிற டைமில் ரீகாவை சமன் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு அவரோட கர்ஸ் எனர்ஜி காப்பி டெக்னிக், கர்ஸ் டூல்ஸ் அண்ட் ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையும் அட் த சேம் டைம் யூஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவனோட கர்ஸ் எனர்ஜி கம்ப்ளீட்டடாக ரெக்கவர் ஆகிருக்கும். அண்ட் அகைன் ரீகாவை சமன் பண்ணி ஓவரால் எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே யூதாவால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பாட்டம்லெஸ். இந்த இடத்துல ஆஃப்டர் 5 மினிட்ஸுக்கு அப்புறம் ரீகாவை இம்மீடியட்டாக கால் பண்ணி ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் ஹேவ் கூல் டவுன் டைம். பட் எவ்வளவு நேரம் எடுத்துக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. நவ் கர்ஸ் டெக்னிக் காப்பி. யூதா எந்த ஒரு டெக்னிக்கையும் காப்பி பண்ணுறதுக்கும் முன்னாடி ஒரு நிபந்தனை இருக்குது. அது என்னன்னா, யாரோட டெக்னிக்கை காப்பி பண்ணணுமோ அவங்களோட பாடி பார்ட்டை மஸ்ட் ரீகாவை கன்சியூம் பண்ண வைக்கணும். அப்போ தான் காப்பி பண்ண முடியும், இல்லைனா காப்பி பண்ண முடியாது. இந்த காப்பி டெக்னிக்குங்கிறது யூதா ஒகோட்ஸோட இன்னட் டெக்னிக் கிடையாது. இட்ஸ் பாண்ட் ஆஃப் யூதா அண்ட் ரீகா கர்ஸ் எனர்ஜி. இட்ஸ் ஆல்சோ ரீகாவோட கோர் எபிலிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல கர்ஸ் எனர்ஜி மூலமாக ரீகா அண்ட் யூதா பேட்டில் அப்போ அவங்களோட மைண்ட் தாட்ஸ், ஸ்ட்ராட்டஜி திங்கிங் எல்லாமே கர்ஸ் எனர்ஜி பாண்ட் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிப்பாங்க. வெல் எக்ஸாம்பிள் டக்காகோ உரோட ஸ்பேஸ் மேனிபுலேஷன், த்ரூ லக்டவாலாவோட ஷிகிகாமி கண்ட்ரோல், டோகேயும் ஆகியோட கர்ஸ் ஸ்பீச் டெக்னிக் அண்ட் சுகுனாவோட கிளீவ் எல்லாமே பாடி பார்ட்ஸை ரீகா கன்சியூம் பண்ணதால யூதாவால் காப்பி பண்ண முடிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூ கேன் ஆல்சோ ஸ்டோர் கர்ஸ் டூல்ஸ் அண்ட் கர்ஸ் எனர்ஜி நியர் இன்ஃபைனைட். எனர்ஜி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தியரி தான், இட்ஸ் நாட் ஃபுல்லி எக்ஸ்ப்ளோர்டு. ஸோ அதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். காப்பி டெக்னிக்கோட டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரீஜெனரேஷன். எஸ், இந்த இடத்துல டார்கெட்டோட பாடி பார்ட்ஸை ரீகா கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் டார்கெட் அவங்களோட பாடி பார்ட்ஸை ரீஜெனரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல காப்பி பண்ண டெக்னிக் ஒர்க் ஆகாது. நவ் டொமைன் எக்ஸ்பேன்ஷன், ஆத்தென்டிக் மியூச்சுவல் லவ். யூதாவோட டொமைன் மற்ற டொமைன் மாதிரி இல்லாமல் அது ஒரு ஸ்பெஷல் டொமைன்னு சொல்லி தாங்க ஆகணும். பிகாஸ் இந்த ஒரு டொமைன் சிங்கிள் யூசர் அவங்களோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஆர்டினரி டொமைன் கிடையாது. இட்ஸ் பியூர்லி யூதா பாண்ட் வித் ரீகா. இந்த டொமைனோட ஷோர் ஹிட்ஸ் அட்டாக்ஸ் எல்லாமே ரீகா அண்ட் ஹர் காப்பி டெக்னிக்ஸ் தான் இருக்கும். டொமைனோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்குறப்போ இந்த பேரியருக்கு இன்சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லிமிட்டட் கட்டானா குறுக்கு நெருக்க ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி கட்டானாக்குள்ள யூதா காப்பி பண்ண எல்லா டெக்னிக்கும் ரேண்டமாக இருக்கும். அதுலேருந்து 1 by 1 டெக்னிக்கை அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த டொமைனோட பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்படியே கொஞ்சம் இதோட ஸ்டோரிட் மெக்கானிசம் பற்றி பார்க்குறப்போ யூதா ஒரு கட்டானாவை செலக்ட் பண்ணுறான், லைக் பிக்கப் பண்ணுறான் அப்படின்னா அந்த இடத்துல யூதா லாஸ்ட் டைம் காப்பி பண்ண வரைக்கும் உள்ள எல்லா கேஸ் டெக்னிக்கில் இருந்து ஒரு கேஸ் டெக்னிக்கை ரேண்டமாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கட்டானா பிகம் அன்யூசபிள், லைக் டிஸப்பியர் ஆகிடும். நெக்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த கட்டானாவை பிக்கப் பண்ணணும். இந்த மாதிரி அவனால் லிமிட்லெஸ்ஸாக கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அகைன் சேம் டெக்னிக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் ஹி கேன் யூஸ் சேம் டைம் சேம் டெக்னிக். பட் அதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அது என்ன அப்படின்னா யூதா ஒரு கட்டானாவை பிக் பண்ணுறது வரைக்கும் அந்த கட்டானாக்குள்ளே என்ன டெக்னிக் இருக்குன்னே அவனுக்கே தெரியாது. அவன் பிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கட்டானாக்குள்ளே என்ன டெக்னிக் இருக்கோ அப்படிங்கிறதே அவனுக்கு தெரிய வரும். அந்த இடத்துல த சேம் அட்டாக்கும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த காப்பி பண்ண டெக்னிக்காகவும் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கப்போ இட்ஸ் வெரி ரேர் திங். இந்த இடத்துல எந்த கட்டானாவில் எந்த டெக்னிக் இருக்கணுங்கிறது வி கேனாட் சூஸ் இட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பண்ண டெக்னிக்கை ஆல்சோ சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி
இந்த எல்லா விஷயமும் பாசிபிள் ஆகணும் அப்படின்னா அவனோட ரிங்கை எப்போ அவனோட ஃபிங்கரில் போட்டுக்கிறானோ அப்போ தான் ரீகாவோட ஃபுல் மேனிஃபெஸ்டேஷனையும் யூஸ் பண்ண முடியும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற யூதா ஒக்கோட்சுவை கோஜோவுக்கு அடுத்த பவர்ஃபுல் கேரக்டர்னு சொல்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அண்ட் நெக்ஸ்ட் லெட்ஸ் அனலைஸ் ஃப்ரீடன் த ஸ்லேயர். アウラ、お前の前にいるのは。誰がどう言おうと You are my special